ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் நம்ம என்ன டாபிக் பார்க்க போகிறோம் அப்படின்னா காஃபி பீன்ஸ். நம்ம சேனலுடைய சப்ஸ்கிரைபர் மிஸ்டர் ஜெய்காந்த் அப்படின்றவர் என்கிட்ட காஃபி பீன்ஸ் எக்ஸ்போர்ட் பற்றி ஒரு வீடியோ போட சொல்லியிருந்தார். ஸோ அதனால் நான் இந்த வீடியோ பப்ளிஷ் பண்ணுறேன். ஸோ காஃபி பிஸ்னஸ் பார்த்திங்கன்னா ரீசெண்ட் இயர்ஸில் நல்ல ஒரு க்ரோத் இருக்குது டெவலப்டு ரீஜியன்ஸில். அதாவது டீக்கு அப்புறமா ஆஃப்டர் டீ காஃபி தான் மோஸ்ட் ஃபேவர்டு பெவரேஜ் இன் இந்தியா அண்ட் ஆல்சோ அப்ராட்லேயும். நம்ம நாடு பார்த்திங்கன்னா 3.5% ஆஃப் காஃபி ப்ரொடக்ஷன், அதாவது உலகத்தில் மொத்த வேர்ல்டு ப்ரொடக்ஷனில் நம்ம நாடுடைய பங்கு என்னன்னு பார்த்தீங்கன்னா 3.5%. ஸோ மோஸ்ட்டாக காஃபி பீன்ஸ் எங்கே இந்தியாவில் வளருதுன்னா சதர்ன் பார்ட்ஸ் ஆஃப் இந்தியா அண்டு நார்த் ஈஸ்டர்ன் பார்ட்ஸ் ஆஃப் இந்தியா. ஸோ மெயினாக பார்த்தீங்கன்னா சதர்ன் பார்ட்ஸ் ஆஃப் இந்தியாவில் கர்நாடகா தான் நம்பர் 1, அதுக்கப்புறம் நம்பர் 2 தமிழ்நாடு, அப்புறம் நம்பர் 3 கேரளா, அண்ட் நம்பர் 4 பார்த்தீங்கன்னா ஆந்திர பிரதேஷ் அண்டு தெலங்கானா. ஸோ இந்த ரீஜியன்ஸில் தான் காஃபி பீன்ஸ் அதிகமாக ப்ரொடியூஸ் பண்ணுறாங்க. நியர்லி பார்த்தீங்கன்னா 65% ஆஃப் டோட்டல் ப்ரொடக்ஷன் கர்நாடகாவிலேருந்து தான் வருது. அண்டு 15% தமிழ்நாடு அண்டு 20% கேரளாவில் ப்ரொடியூஸ் பண்ணுறாங்க. ஸோ வேர்ல்டு வைடு பார்த்திங்கன்னா இந்தியா காஃபிக்கு ஒரு குட் டிமாண்ட் இருக்குது. அது எதனாலன்னு பார்த்தீங்கன்னா நம்ம இந்தியன் காஃபியோடைய அந்த ஒரு ஃப்ராக்ரன்ஸ், அந்த வாசனை அண்ட் அதோடைய டேஸ்ட் நல்லா இருக்கிறதுனால வேர்ல்டு வைடாக அதுக்கு ஒரு நல்ல டிமாண்ட் இருக்குது. ஸோ அப்புறம் நீங்கள் ஒரு காஃபி பீன்ஸ் ஆர் காஃபி எக்ஸ்போர்ட் பண்ணணும் அப்படின்னா நீங்கள் மெயினாக காஃபி போர்டில் மெம்பர் ஆகிருக்கணும். ஸோ www.indiacoffee.org இந்த வெப்சைட் போய் பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் அதில் போய் ஈஸியாக என்ன ஆகிக்கலாம் அப்படின்னா ஒரு மெம்பர்ஷிப்பை வாங்கிக்கலாம். ஸோ நீங்கள் ஏற்றுமதி பண்ண போகிறீங்க அப்படின்னா கட்டாயமாக அதில் ஒரு மெம்பராக ஆகிருக்கணும். ஸோ நம்ம இந்தியா தான் பார்த்தீங்கன்னா ஒன் ஆஃப் த டாப் 10 காஃபி ப்ரொடியூசிங் கண்ட்ரீஸாக இருக்குது. 2 டைப்ஸ் இருக்குது காஃபியில். ஒன்று என்னென்னு பார்த்தீங்கன்னா அரேபிகா அண்ட் இன்னொன்று என்னென்னு பார்த்தீங்கன்னா ரோபஸ்டா. ஸோ 2 வெரைட்டி இருக்குது. மெயினாக எந்த வெரைட்டி அதிக அளவில் எக்ஸ்போர்ட் ஆகிட்டு இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரோபஸ்டா அப்படிங்கிற அந்த வெரைட்டி தான் அதிக அளவில் ஏற்றுமதி ஆகிட்டு இருக்கு. அது எதனால் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டியூ டு இட்ஸ் லோ அசிடிட்டி அண்ட் ஹை பிட்டர்னஸ். இந்த ரீசன்னால் ரோபஸ்டா தான் அதிக அளவில் எக்ஸ்போர்ட் ஆகிட்டு இருக்கு. அதே மாதிரி இந்த காஃபிக்கு பார்த்தீங்கன்னா காஃபி பீன்ஸ் பார்த்தீங்கன்னா அதோடைய மெயின் சீசன் மார்ச் டு ஜூன். ஸோ அதோடைய பீக் சீசன் மார்ச் டு ஜூன். ஸோ கண்ட்ரி நம்மளுடைய நாடு எவ்வளோ ஏற்றுமதி பண்ணுது அப்படின்னா 75% ஆஃப் இட்ஸ் ப்ரொடக்ஷன். ஸோ மோர் தேன் 70% ஆஃப் இட்ஸ் ப்ரொடக்ஷன் நம்ம நாடு எக்ஸ்போர்ட் பண்ணிகிட்டு இருக்குது. 2021-2022 பார்த்தீங்க அப்படின்னா இந்தியாவிலேருந்து ஏற்றுமதியான அந்த காஃபியோடைய அந்த சதவீதம் பார்த்தீங்கன்னா 42% இன்க்ரீஸ் ஆகிருக்குது. அதாவது $1 பில்லியன் வரைக்கும் இன்க்ரீஸ் ஆகிருக்குது ஃப்ரம் லாஸ்ட் இயர். ஸோ போன வருஷத்தில் இருந்து பார்த்தீங்க அப்படின்னா இப்போ ஒரு 42% ரைஸ் கொடுத்துருக்குது ஏற்றுமதியில். $1.04 பில்லியன் ஏற்றுமதி செய்யப்பட்டிருக்கு. ஸோ டாப் டெஸ்டினேஷன்ஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஸோ நீங்கள் காஃபி பீன்ஸ் எக்ஸ்போர்ட் பண்ணணும் அப்படின்னா அதுக்கான டாப் டெஸ்டினேஷன்ஸ் இட்டாலி, ஜெர்மனி, பெல்ஜியம் அண்ட் ரஷ்யன் ஃபெடரேஷன். ஸோ இவங்க தான் பார்த்தீங்கன்னா லார்ஜஸ்ட் இம்போர்ட்டர்ஸ். ஸோ அதிக அளவில் இறக்குமதி பண்ணுற நாடு இந்த கண்ட்ரீஸ் தான். இது போக 50க்கும் மேற்பட்ட நாடுகளுக்கு இந்தியாவில் காஃபி ஏற்றுமதி செய்யப்பட்டுருக்கு. ஸோ சம் அதர் இம்போர்ட்டர்ஸ், இந்த மேஜர் இம்போர்ட்டர்ஸை தவிர வேறு இம்போர்ட்டிங் நேஷன்ஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா லிபியா, போலாண்டு, ஜோர்டான், மலேசியா, யூஎஸ் அண்ட் ஆஸ்திரேலியா. ஸோ இங்கேயும் நம்ம இந்தியாவில் இருந்து ப்ரொடியூஸ் பண்ணுற அந்த காஃபி பீன்ஸ் ஏற்றுமதி செய்யப்பட்டுருக்கு.